கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொலும் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. கடவுள் அவரோட யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம். வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பெயர்ச்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களே, பொதுவாகவே கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் குரு பகவான் வந்து பாதகாதிபதி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்துல. அந்த வகையில் பார்த்தால் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த குரு கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். ஏன்னா ஒரு தொழில ஸ்திரத்தன்மையற்ற விஷயம், இல்லை வேலை இழப்பு ஏற்படுவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அது இல்லாமல் இருந்தால் நல்ல விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், கன்னிராசிக்கு எந்திலையுமே 10ல் குரு வந்தாலே கொஞ்சம் பிரச்சனை உண்டு. இப்ப அந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். எந்த ஒரு கிரகமா இருக்கட்டும், அது நல்ல கிரகமோ தீய கிரகமோ, இந்த லக்ன பாதகாதிபதியோ யாராக 11ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுத்துத்தான் தீரும். அது சுபகிரகமா இருந்தால் அதீத நற்பலன்கள் நடக்கும். அசுப கிரகமா இருந்தால் சற்று நற்பலன்களே சற்று கம்மியா இருக்கும், நற்பலன்கள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது வந்து மாரகாதிபதி, கன்னிராசிக்கு வந்து ஒரு மாரகாதிபதி ஆகிறார். அப்ப அந்த மாரகாதிபதி ஆகி கன்னிராசி அதிபர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எதுவும் புதிதாக முயற்சிகள் தொடங்குவதாக இருந்தால் இந்த 49 நாட்கள் சற்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான். அதற்கு முன்னால் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்குவது ஒரு நல்ல நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பு கூடி புண்ணியம் என்று சொல்வார்கள். கன்னி ராசிக்காரர்கள், இளம் தம்பதியர், புதிதாக விவாகமானவர்கள், இல்லை நீண்ட நாட்களாக விவாகமாகியும் குழந்தை பிறக்காதவர்கள், இவர்கள் இந்த முறை சரியான ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமங்கள் செய்வது, அதாவது ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு தவிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அது வேற ஏதாவது ஜாதகங்கள்ல தோஷம் இருக்கும், அதுக்கு வந்து சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் வந்து பண்ணுவது சால சேர்ந்தது, அற்புத நற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் போக உங்கள் 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது என்பது நிச்சயமாக குடும்பத்தில் இதுவரை இருந்த ஒரு மனக்கிளேசங்கள் விலகி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஒற்றுமை கண்டிப்பாக வளரும். நட்பு வட்டாரங்கள் எல்லாம் சற்று மேன்மை அடையும். பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களோடு சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனக்கிளேசங்கள் விலகும். தொழிலில் யாராவது பார்ட்னர்ஸாக இருந்து அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகி ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் சாரிப்பா மன்னிச்சர், ஏதோ ஒரு வேகத்தை செஞ்சுட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டு அவர் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. 7ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா வருமானத்தை சொல்லக்கூடிய இடம், நட்பை சொல்லக்கூடிய இடம், இல்லற உறவை சொல்லக்கூடிய இடம், இவை அனைத்திற்குமே 7ஆம் இடம் தான்
காரணம் 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், இல்லைன்னா 7ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் இருக்கு. இப்போ ஜாதகத்தை 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வெற்றிடமா இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் இருந்தாலே ஒரு விரக்தி மனப்பான்மை என்பது கண்டிப்பாக இருக்கும். அது நண்பர்கள் ரீதியாகவோ, இல்லறத்தின் ரீதியாகவோ, இல்லை தொழில் ரீதியாகவோ, வருமான ரீதியாகவோ இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை இப்போ இந்த குரு பார்க்குறான். அந்த குரு பார்ப்பது என்பது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். அப்போ இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் என்னதான் கன்னிராசிக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பார்க்கக்கூடிய இடத்தை அது புனிதப்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசிக்கு அதிபதியே குரு தானே. அப்போ தன் ராசியை பார்க்கும்போது தன் ராசிக்கு இதை கெடுதல் பண்ண மாட்டார் அவர். அது வகையில் இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே பெருமாள் கோவில் உள்ள, அதாவது இப்போ என்ன சொல்லப்போனா அப்படின்னு சொன்னால், நம்ம மதுரையில் சோழவந்தான் பக்கத்து குருவித்துறை, குருவின் துறை, இல்லை குருவித்துறை கிடையாது, குருவின் துறை. குரு சாப விமோசனம் பெற்ற இடம். அதனால் பெருமாள் அவருக்கு சாப விமோசனம் கொடுத்ததால் இந்த ஸ்தலத்திலே இந்த சத்தை வீட்டிலிருந்து வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் குரு பகவான் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அந்த இடத்தில் எல்லா இடத்தையும் புதன்கிழமை தான் பெருமாள் இருப்பாங்க, சனிக்கிழமை போவாங்க. அங்க மாத்திரம்தான் வியாழக்கிழமை குரு பகவான் ஸ்தலமாக அது வழிபடப்படுகிறது. தூரமா இருக்கிறவங்க ஒரு தடையாவது வந்துட்டு போங்க, பக்கத்துல உள்ளவங்க அடிக்கடி கூட போயிட்டு வரலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.